தங்கமாக தான் இருக்குது. சரி முதலாளி, நம்பி கொடுக்கலாமா? நம்பி கொடுக்கலாம். எங்கேருந்து முதலாளி வரீங்க? நான் ராமநாதத்துலேருந்து வரேன். யூடியூப்பில் பார்த்தேன். சரி, சூப்பராக இருக்குது. இந்த வேலை பிடிச்சிருந்துச்சி, அதனால் வந்து சரி முதலாளி. வேலை உண்மையாக திருப்தி தானே? சூப்பராக இருக்குது. நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி முதலாளி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங். இந்த வண்டியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த வண்டி வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். இவர் வந்து புது வண்டி எடுக்கும் போதே நான் மதுரையில் போய் தங்கம் பாடி பில்டிங்கில் தான் பாடி கட்டுவேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்காரு. கம்பெனிக்காரவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உள்ள கம்பெனிக்கு இந்த வண்டியை வந்து பாடி கட்ட விட்ருக்காங்க. அப்பையும் இவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி தொட்டி மேலே பாடி கட்டினா 2 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுன்றாங்களே அப்படின்னு. இல்லைங்க, யாருங்க சொன்னது? அதெல்லாம் தரமாக இருக்குங்க அப்படின்னு நம்ப வச்சு இந்த இன்சைட்லாம் உங்களுக்கு 2.5 mm சீட்டு போட்டு தர்றேங்க, அப்படி செய்கிறேங்க இப்படி செய்கிறீங்கன்னு நம்ப வச்சுருக்காங்க. அதான் பாருங்கள், ஓட்டை தந்தி வந்துருச்சுன்னு பெருச்சாலி ஓட்டையெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றுமே இல்லைங்க, பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம். இப்போ உங்களை ஒருத்தவங்க வந்து தேடுறாங்க. இப்போ உங்கள் நம்பரை கம்பெனிலேருந்து வாங்கி, ஆனால் உங்களுக்கு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது கம்பெனிலேருந்து ஒரு நம்பரை வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கான பணம் கொடுத்து தான் வாங்க முடியும். அப்படி வாங்கி உங்களை தேடி உங்களை கண்டுபிடிக்கிறவங்க யாராக இருக்கும்? உங்களை வேட்டையாடுறவங்களா இருக்கும். இப்போ நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மன நிறைவுக்கு தான் தேடுறீங்க. அதனால் இந்த தொட்டி பாடிக்கு மேலே பாடி கட்டுறதுல கவனமாக இருங்க. இந்த தொட்டி பாடிக்கு மேலே நீங்கள் பாடி கட்டுறது எப்படின்னா, கரெக்டாக இந்த 2 வருஷம் கழித்து இந்த மாதிரி இந்த இடம்லாம் இத்து போயிடும். இப்படி இத்து போயிடுச்சு அப்படின்னே அந்த நேரத்தில் லைவில் இருக்கும் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் லைவில் இருக்காது இன்சூரன்ஸ். இந்த இடம்லாம் அப்படி இத்து போயிடுங்க. அதனால் கரெக்டாக 2 வருஷம் கழித்து நீங்கள் பாடி கட்டும் போது கரெக்டாக ஃபைனான்ஸும் லைவில் இருக்கும். ஃபைனான்ஸ் கட்டி ஆகணும். அதுபோக நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும்னா தொட்டி நல்லா இருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அதாவது 1/1 இருக்காது, ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அது மாதிரி ஒரு வேலை பார்த்திங்கன்னா பாருங்கள், எப்படி தாரம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு எப்படிலாம் வேலை பார்த்து இந்த வேலைக்கும் அமௌண்ட்டுலாம் நல்லா சமத்தை தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவருக்கு மனசு சரியில்லை. கரெக்டாக முதல் எஃப்சிக்கு நம்மக்கிட்ட இந்த வண்டி வந்துட்டு ஆனால் எனக்கு வந்து நீங்கள் தான் பாடி கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டு போயிருக்காங்க. கணவனும் மனைவியாக ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. வந்து நம்மகிட்ட இந்த வண்டி இப்படி தான் நம்ம கஸ்டமரை வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கம்பெனிகளில் உடசலை கொடுத்துருக்காங்க. இவர் ஆன்லைன்லேயே வருவார், ஆன்லைன்லேயே போவார், ஆன்லைன்லேயே பாடிக்கிட்டுவார். அப்படி தான் போய் தங்கம் பாடி பில்டிங்கில் பண்ணிட்டார். இவர் வந்து ஆன்லைன் பாட்ரின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சொல்லிட்டு இவருக்கு வந்து பட்ட பேரை வச்சுருந்துருக்காங்க. சரி என்னத்தையோ சொல்லி தொலைஞ்சிட்டு போகிறாங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசால்ட்டாக வந்திருக்காரு. இவர் வந்து கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் கழிச்சுட்டு 4வது வாட்டர் சர்வீஸ்க்காக கம்பெனிக்கு போயிருக்காரு. அப்போ அங்கே ஒரு வண்டி இந்த கம்பெனிக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க பாருங்கள், அந்த கம்பெனியில் பாடி கட்டின வண்டி அங்கே வந்து நிற்கிது. அதை இவர் பார்த்துட்டு, இந்த பாடி கட்டி எப்படி 2 வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணே 7 மாதம் தானே ஆகுது அப்படின்னு இருக்காங்க. என்னையா சொல்கிற, 7 மாதத்தில் இவ்வளோ பெரிய ப்ளைவுட்டில் இவ்வளோ பெரிய ஓட்டெல்லாம் விழுந்திருக்கு, என்னையா பாடி கட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்போ அந்த வண்டிக்கார் ரொம்ப தன்னம்பிக்கையோடு சொல்கிறாராம், இல்லைங்க நாங்கள் வந்து ஆடு மாடுகள் வந்து ஏற்றுவோம், அதனால் எங்களுக்கு வந்து ப்ளைவுட்டு கண்டிப்பாக ஓட்ட விடுக்க தான் செய்யும் அப்படின்னாராம். என் வண்டியை போய் பாரியா, அந்த ஆடுடைய எச்சல் வாடை அடிக்கலை அப்படின்னா நான் தொழிலே விட்டுட்டு போகிறேன், என் வேலையும் ஆடு மாடு ஏற்றுற வேலை தான், சரியா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். பாருங்கண்ணே, இந்த மாதிரி நம்ப வச்சுருக்காங்கண்ணே, அதாவது கம்பெனிக்காரன்லேருந்து பாடி பில்டிங்லேருந்து எல்லா பேரும் ஒரே மாதிரி பேசியிருக்காங்க. ஆடு மாடு ஏற்றுனா ப்ளைவுட் வந்து இத்து தான் போகும். எப்படி? ப்ளைவுட் வந்து இத்து தான் போகும், ஆங்கில்னா துருப்பிடிக்க தான் செய்யும், பலகானா வளைய தான் செய்யும் அப்படின்னு இலக்கணம் பேசி அப்படியே ஒன்று சொன்னோமா நம்ப வச்சுருக்காங்க. இதே மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் நடந்துச்சுங்க. ஒரு கம்பெனியில் 5 வண்டி எடுத்தாங்க. அந்த 5 வண்டி எடுத்துனே எனக்கு வந்து அந்த 5 வண்டியுமே பாடி கட்டுறதுக்கு மேனேஜர் செம்ம ரெக்கமெண்டேஷன். அப்போ நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், ஆனால் என்னால் வந்துட்டு 5 வண்டியெல்லாம் இந்த நேரத்தில் பண்ண முடியாது, நான் இப்போ தான் தொழிலை விட்டுட்டு திரும்ப வந்து இந்த தொழிலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நான் ஒரு 2 வண்டி வேணுமா பண்ணித்தரேன் அப்படின்னு சரின்னு சொல்லி 2 வண்டி எனக்கு அலாட் பண்ணிவிட்டு இன்னொரு 3 வண்டி வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடுச்சு. அந்த 2 வண்டிக்கு நான் என்ன பண்ணேன்னா, அது வந்து படா தோஸ்துக்கான அந்த ஒரிஜினல் ப்ளைவுட்டை, அந்த சைஸுக்கான அந்த பாடி சைஸுக்கான ஒரிஜினல் ப்ளைவுட்டை மதுரையில் தேடி கண்டுபிடிச்சி, நான் பழைய ஆளுனால நம்மளுக்கு எங்கே போனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியும். காக்காத்தோப்பில் ஒரு சரவணான்னு ஒரு சேட் இருக்கார், அவர்கிட்ட போய் எனக்குன்னு எடுத்து வச்ச மாதிரி ஒரு 3 சீட்டு தாங்க இருந்துச்சு.
அதில் நான் 2 சீட்டை சண்டை போட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. எடுத்துகிட்டு வந்து மாட்டி எல்லாம் ஒரு டேமேஜெலாம் மாட்டி க்ளீனாக செக் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஆனால் அந்த பாடி வெயிட் நாய் பாருங்க, அவங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சா கிடைக்கலான்னு தெரியல, நைடுவில் ஜாயிண்டாக போட்டுருந்துருக்காங்க. அப்போ இந்த 2 வண்டி போய் நிற்கும்போது அந்த பாடி பில்டிங்லேருந்து அந்த கம்பெனிக்காரன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சீட்டை 2 கட் பண்ணி ஜாயிண்ட் போட்டு அந்த முறுக்குனா தான் தாங்கும், இப்படி ஒரே சீட்டு போட்டால் தாங்காது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருந்துருக்காங்க. நம்ப வச்சு அந்த வண்டிக்காரர் நேராக என்கிட்ட வந்துட்டு, என்ன பாலா நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்கன்னாரு. எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு. இந்த சீட்டை 2 கட் பண்ணி எனக்கு அதில் பட்டா போட்டு முறுக்கி கொடுங்கன்னாரு. ஏங்க நல்லா இருக்கிற பெரிய சீட்டை 2 கட் பண்ணி பட்டா போட்டு முறுக்கினா என்ன பைத்தியமாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை அப்படி தான் போடணுமா, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு. சார் இதை நீங்கள் போட்டு ஓட்டுங்க, உங்களுக்கு என்றைக்கு இந்த ப்ளைவுட் டேமேஜ் ஆகுதோ அன்றைக்கி நான் ஃப்ரீயாக மாற்றி தரேன்னு. இந்த பாருங்கள், இதுவரை 5 வருஷம் ஆச்சு, என் ப்ளைவுட் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த வண்டி ப்ளைவுட்டு மாற்றணும்னு சொல்லி ஓனர் ஃபோன் பண்ணி நேற்று தான் பேசினார் என்கிட்ட. அந்த இன்னொரு பாடி பில்டிங்கில் பண்ணோம்ல, அந்த வண்டியில் ப்ளைவுட்டு மாற்றணும், பேக் டோர் மாற்றணும், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப ஆடிக்கி இருக்குது, நீங்கள் தான் செக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பேசினார். இருந்தாலும் எனக்கு வேலை அதிகமாக இருக்கனால இப்போதைக்கு முடியாது முதலாளி, இது கௌரவத்துக்காக சொல்லலை, உண்மையிலே என்னால் வேலை பார்க்க முடியல, அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இது பெருமைக்கு சொல்லலைங்க. அதாவது தெளிவானவன், அறிவானவன், புத்திசாலிகள்லாம் நாட்டில் நிறைய பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, புத்திசாலித்தனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறது. புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில் தேர்ந்தெடுக்கணும். ஒரே ஒரு பேஸ் தாங்க, நம்ம எந்த அளவுக்கு தரமான பொருள் போட்டு வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை உயர்தரமாக இருக்கும். இது நான் சொல்லலைங்க, ஜப்பானியர் சோனி கம்பெனிக்காரன் சொன்னது. தரம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அதனால தாங்க நான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, விவரமானவங்களாக இருந்தாலும் சரி, நான் போடுற பிராண்டு, நான் போடுற கம்பெனி அதையும் செக் பண்ணி தான் வாங்கி போடுவேன். ஏதோ கம்பெனிக்காரன் அவன் சொல்லிட்டான் இதுதான் கம்பெனி சூப்பராக இருக்கணும் இருந்தால் என்னை மட்டையை கட்டுவானுங்க. கடையிலெல்லாம் போய் நின்று நான் ஜாமான் வாங்க போகும்போது என்னை மட்டையை கட்டுவாங்க. அந்த பாடி பில்டிங்கில் 20 சீட் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த பாடி பில்டிங்கில் 50 ஆங்கிலம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இவன் 2 எடுத்துகிட்டு போகிறான், நீங்கள் என்னானே உங்கள் அப்பா மாதிரியே அது சொட்டை இது சொட்டைன்றீங்க அப்படின்ற. நான் அப்பா மாதிரியும் கிடையாது, ஆட்டுக்குட்டி மாதிரியும் கிடையாது. என்னை நம்பி வர்றவங்க என்ன மாதிரி உழைக்கிற வரைக்கும் கூலிக்காரங்க பாவம் 10 ரூபாயும் 5 ரூபாயும் எங்கெங்கே போய் எப்படி ஒட்டு பிறக்கினாங்களா, 5 சேர்த்தாங்களா, இல்லை வட்டிக்கு வாங்கினாங்களா, பொண்டாட்டி பொருளை தாலியாடு அட வச்சாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த பாவத்துக்கு அந்த வகுத்திருச்சலுக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாது. நம்மகிட்டலாம் வந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் கூட குறையதான் ஆகும். ஆனால் சொன்ன ஜாமான் வண்டியில் இருக்கும். அதுதான் தங்கம் பாடி பில்டிங். நன்றி.